ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் உங்களோட மொபைலில் டேட்டாவை அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்டேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்டேருந்து அப்படி என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரீசெண்டாக சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ரீசார்ஜ் கட்டணங்கள் அப்படிங்கிறத உயர்த்தினாங்க. இது சாதாரண மக்களுக்கு பெரிய அடியாக விழுந்துச்சு. ஏற்கனவே ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா இவங்கெல்லாம் இந்த கட்டண உயர்வுகளை அறிவித்தது. அதே இன்னும் சமாளிக்க முடியாத சுச்சுவேஷன் தான் இப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே உயர்த்தின இந்த ரீசார்ஜ் திட்டங்களோட கட்டணங்களை சமாளிக்க முடியாமல் மக்கள் திணறிட்டு இருக்கிற இந்த வேளையில் மறுபடியும் ரீசார்ஜ் திட்டங்களோட கட்டணங்களை உயர்த்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்டேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா இவங்களோட ரீசார்ஜ் திட்டங்கள் இப்போ இருக்கிறதோட கிட்டத்தட்ட 10-20% அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களோட இந்த ரீசார்ஜ் கட்டணங்களோட உயர்வு சாதாரண ஏழை எளிய மக்களோட வருமானங்களை இன்னும் அதிகமாக பாதிக்க போகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தாத ஒரே நிறுவனம்னா அது பிஎஸ்என்எல் மட்டும்தான். ஆனால் அவங்களோட பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கங்கே கவரேஜ் பிரச்சனைங்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த கட்டண உயர்வை தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 5G நெட்வொர்க் அப்படிங்கிறது அதிவேகமான இணைய சேவை, அதாவது டேட்டா ஸ்பீடை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த 5G நெட்வொர்க்கை நாடு முழுக்க விரிவுபடுத்துறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆகிற காஸ்ட்டுங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால 5G சர்வீஸை டெவலப் பண்ணுறதுக்கும் அதை சமாளிக்கிறதுக்கும் ஒரே விஷயம் ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தினா தான் நாங்கள் இதை தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்டேருந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5G சர்வீஸ் எங்கே பார்த்தாலும் வர்றதுன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இந்த ரீசார்ஜ் கட்டணங்களோட விலை உயர்வு அதிகமாகுதுன்னு வருத்தப்படுறதா அப்படின்னே தெரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம தலையில தான் மிளகா அரைக்க போகிறாங்க அப்படின்னு நல்லா புரியுது. தனியார் நிறுவனங்களோட இந்த ரீசார்ஜ் கட்டண உயர்வு எப்போலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2025 நவம்பர் டிசம்பருக்குள்ளே மறுபடியும் இந்த ரீசார்ஜ் கட்டணங்களோட உயர்வு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. நாம் இந்த ரீசார்ஜ் கட்டணங்களோட உயர்வுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசார்ஜ் கட்டணங்களோட உயர்வு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே 1 இயர் பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரீசார்ஜ் கட்டணங்களோட உயர்வுலேருந்து மேக்ஸிமம் 1 வருஷத்துக்கு தப்பிக்கலாம். தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களோட இந்த ரீசார்ஜ் திட்டங்களோட உயர்வு சம்மந்தமான உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.